நொடி பொழுதில் இரண்டாக பிளந்த முக்கிய பாலம், பரபரப்புக்கு பஞ்சமில்லாத நேரத்தில் நிகழ்ந்த சோகம், அந்தரத்தில் தொங்கிய ட்ரக். குஜராத்தில் நிகழ்ந்தது என்ன? இந்தியாவின் குஜராத் மாநிலத்தின் வதோதரா மாவட்டத்தில் இருக்கும் கம்பீரா என்கின்ற பாலம் இரண்டாக பிளந்ததில் 10 பேர் உயிரிழந்த சோகம் ஏற்பட்டிருக்கிறது. இதில் பலர் படுகாயமடைந்திருக்கும் நிலையில் அவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். எப்படி இந்த பாலம் உடைந்தது என்பது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்தியாவில் மிக முக்கிய மாநிலமாக கருதப்படும் குஜராத் மாநிலம் வதோதரா மாவட்டத்தில் முஜ்பர் என்ற இடம் இருக்கிறது. அங்கு மஹிசாகர் ஆற்றின் குறுக்கே கடந்த 1985ஆம் ஆண்டு கம்பீரா என்ற பாலம் கட்டப்பட்டது. இந்த பாலம் கட்டி சரியாக 40 ஆண்டுகளாகிறது. இந்த கம்பீரா பாலமானது வதோதரா மாவட்டத்தையும் ஆனந்த மாவட்டத்தையும் இணைக்கும் வகையில் கிட்டத்தட்ட 28 தூண்களுடன் 900 மீட்டர் தூரத்திற்கு கட்டப்பட்ட இந்த கம்பீரா பாலமானது குஜராத் மாநில போக்குவரத்துக்கு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது என்றால் மிக இல்லை. இது மட்டுமின்றி மத்திய குஜராத்தையும் சௌராஷ்டிராவையும் இணைக்கும் மாநில நெடுஞ்சாலையில்தான் இந்த கம்பீரா பாலம் அமைந்துள்ளது. இப்படி அதிமுக்கியத்துவம் வாய்ந்த இந்த கம்பீரா பாலம் கடந்த 2 தினங்களுக்கு முன் காலை நேரத்தில் திடீரென இடிந்து விழுந்தது. அப்போது பாலத்தின் மேலே வாகனங்கள் செல்வதும் வருவதுமாக இருந்துள்ளது. 2 தூண்களுக்கு இடையே அமைக்கப்பட்டிருந்த பால பகுதிதான் இடிந்து விழுந்துள்ளது. இதன் காரணமாக பாலத்தில் சென்று கொண்டிருந்த வாகனங்கள் சடார் என ஆற்றுக்குள் விழுந்தது. இது போக ஒரு சரக்கு வாகனம் உள்பட சில வாகனங்கள் பாலத்தின் உடைந்த பகுதியில் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தது. இதையடுத்து துரிதமாக செயல்பட்ட கிராம மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை, தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு குழுவினர் அனைவரும் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இதில் 3 பேர் சடலமாக மீட்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற தேடுதலில் மேலும் 7 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டது. காயமடைந்தவர்கள் அனைவரும் உடனடியாக மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். கடந்த 1985ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த பாலத்தை முறையாக பராமரித்து வந்த போதிலும் எதிர்பாராத விதமாக இந்த விபத்து நேரிட்டதாக கூறப்படுகிறது. இதனிடையே பால விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு குஜராத் மாநில முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருக்கும் இரங்கல் பதிவில் கம்பீரா பாலம் இடிந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்தவர்களுக்காக பிரார்த்தனை செய்வதாகவும் அவர்களின் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் பாலம் இடிந்தது தொடர்பாக உடனடியாக விசாரணையை தொடங்கவும் சாலை கட்டுமான துறைக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் பதிவிட்டுள்ளார். குஜராத் கம்பீரா பால விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இந்திய பிரதமர் மோடியும் இரங்கலையும் நிவாரண நிதியும் அறிவித்திருக்கிறார். இது தொடர்பாக பிரதமர் அலுவலகம் வாயிலாக வெளியிட்டிருக்கும் எக்ஸ் பதிவில் குஜராத் மாநிலம் வதோதரா மாவட்டத்தில் பாலம் இடிந்து விழுந்து 10 பேர் உயிரிழந்ததை அறிந்து ஆழ்ந்த வருத்தமடைவதாக கூறியுள்ளார். மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தனது இரங்கலையும் தெரிவித்துக் கொள்வதாக பதிவிட்டுள்ளார். காயம்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அனைவரும் பூரண நலம் பெற்று வீடு திரும்ப ஆண்டவனை வேண்டிக் கொள்வதாகவும் தனது எக்ஸ் பதிவில் பதிவிட்டிருக்கிறார்.